ஹரிஹோம் ஹரிஹோம். திருமால்பாடி ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலில் திருப்பணி நடைபெற்றிருக்கிறது. வருகின்ற பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி மாசி மாதம், தமிழில் மாசி மாதம் 10ஆம் தேதி சம்ரோஷண விழா, கும்பாபிஷேக விழா நடைபெறுது. அதனால் தொடர்ந்து அதுக்கு சம்மந்தமான வேலைகள்லாம் நிறைய நடந்துட்டுருக்கு. இப்போது கிட்டத்தட்ட நாளைக்கு இந்த ஃப்ளோரிங் ஒர்க் ஸ்டோன் போட்டுருக்காங்க. ஃப்ளோரிங் நேச்சுரல் ஸ்டோன் போட்டுருக்காங்க சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஒர்க்லாம் முடியும். இன்றைக்கி அந்த பாயிண்டிங் ஜாயிண்ட்லாம் போட்டுருக்காங்க பாருங்கள். இந்த பாருங்கள், தெரியுது பாருங்கள், ஃபுல்லாக போட்டு முடிச்சுருக்காங்க. இன்றைக்கி இந்த பகுதி மட்டும் இந்த வரலாறு எழுதியிருக்கும் பாருங்கள். கிழக்கு பக்கம் கேட்டு பக்கத்தில், கிழக்கு பக்கம் வாயில் பக்கத்தில், பிரகாரம் வாயில் பக்கத்தில் கொஞ்சம் தூரம் ஸ்டோன் போட்டுட்டோம்னா கிட்டத்தட்ட ஃப்ளோரிங் வேலைலாம் முடிஞ்சுது. ஸ்டோன், நேச்சுரல் ஸ்டோன் போகிற ஃப்ளோரிங் வேலை முடிஞ்சு அப்படியே பாயிண்டிங் பண்ணி விட்டுருவாங்க. இங்கெல்லாம் பாயிண்டிங் பண்ணி வந்துடுவாங்க பாருங்கள். இதோ பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். பாயிண்ட் ஒர்க்லாம் நடந்துட்டுருக்கு. இப்போது இது நம்ம கோபுர வாசலுடைய கதவு, கோபுர வாசல். இந்த பண்ணுறாங்க பாருங்கள் பாயிண்டிங் ஒர்க். ஆஞ்சநேய சன்னதியில் பாயிண்டிங் ஒர்க்கு, தாயார் சுவாமிகிட்ட பாயிண்டிங் ஒர்க் நடந்துட்டுருக்கு பாருங்கள். ஒர்க்லாம் வேலை நடந்துட்டுருக்கு. இங்கே திருக்கோளூர் பக்கத்தில் எம்மச்சூர் ஊருக்காரங்க வேலை நடந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வேலை ஒரு 90% மேலே வேலை முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் ரெடி பண்ணிட்ட அப்புறம் சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணிவிடணும் சொல்ல போகிறேன். கோவில் நிறைய வாஷ் பண்ணி 2-3 தடவை வாஷ் பண்ணால் தான் கோவில் பளிச்சின்னு ஆகிடும். இந்த டஸ்ட்லாம் போயிட்டு கிளியர் ஆகி ஒட்டடெல்லாம் அடித்து சுத்தம் பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம கோவில் நல்லா ஆகிடும். அப்புறம் ஒரு சில பெயிண்ட்ஸ் டச்சப் ஒர்க்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணணும். உள்ளேயும் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த உள்ளே நான் கூட்டு போய் காமிக்கிறேன். இந்த அர்த்த மண்டபத்துலேயும் பாயிண்டிங் பண்ணியாச்சு. அதான் நீங்கள் பார்க்குறீங்க. உள்ளே அர்த்த மண்டபத்துலேயும் வேலை முடிஞ்சு பாயிண்டிங் பண்ணியிருக்கு பாருங்கள். அப்புறம் நம்ம அந்தராலயம், இப்போது அந்தராலயத்துக்கிட்ட போகிறோம். அந்தராலயத்துலேயும் பாயிண்டிங் ஒர்க்லாம் நடந்திருக்கு பாருங்கள். இது என்னென்ன ஈவனாக இருக்கும், சமமாக சொல்லுவாங்க. சமமாக இருக்கிறதால நம்ம என்னென்ன இந்த இது இருக்காது, மேடுகொல்லாம் கண்ணாமலாம் ரொம்ப தொந்தரவாக இருக்காது, இதெல்லாம் இருக்காது, கிளியராக இருக்கும். டக்குன்னு கோவிலில் எதனா ஒரு பெருக்கிறது, வாஷ் பண்ணி விடுறது, அந்த மாதிரி வேலைலாம் நல்லா பக்காவாக பண்ணிடலாம். அதனுடைய ஒர்க்கு தான் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பக்கம் ஆண்டாள் சன்னதி சொர்க்கவாசல் பக்கம் இந்த கிரானைட் அந்த கல் மீன் தானே இந்த பகுதியில் போடுற மாதிரி. இதோ நான் காமிக்கிற இந்த ட்ரம் இருக்குல்ல, இந்த வாட்டர் ட்ரம் பக்கத்தில் போடுற மாதிரி ஐடியா வச்சுருக்காங்க. இல்லைனா இதுவரை தான் முடிச்சிடுற மாதிரி, ஒர்க் முடிச்சிடுற மாதிரி. இதெல்லாம் போட்டாச்சு. உள்ள உங்களுக்கு போட்டிருக்கு, ஒர்க் போட்டிருக்காங்க. இதெல்லாம் முடிச்சுட்டாங்க. மடப்பள்ளி மடப்பள்ளியிலையும் வேலை நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் முடிச்சாச்சு. இங்கெல்லாம் பாயிண்டிங், எல்லாமே பாயிண்டிங் பண்ணியாச்சு. உள்ளே நம்ம ஆண்டாள் சன்னதி உள்ளவும் பாயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த தரக்கரை காமிக்கிற மாதிரி இதோ எல்லாம் பண்ணியாச்சு. ஒரு முன்ன ஒர்க் முடிச்சிருக்கு பாருங்கள். சம்ரோஷ விழா நடைபெற அழகாக நடைபெறணும். எம்பெருமான பிரார்த்தனை பண்ணுங்கள். ஓம் நமோ நாராயணாஜி.